ம். என்னுடைய வணக்கங்கள தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒவ்வொரு மாசமும் வந்து சித்தர் குருகுலம் யோகா ஆசிரமத்து மூலமாவும், சித்தலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் மூலமாவும், சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு வந்து ஒரு சித்த மருத்துவ கலந்துரையாடல் நடத்திட்டு வரோம். அதே மாரி இந்த மாசம் சித்திரை மாசம் வந்து சித்தர் போகருடைய ஒரு அவருடைய அதாவது பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு அ இந் இந்திய பொழுது வந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக மிக சிறப்பான முறையில் வந்து ஒரு கலந்துரையாடல் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து அவங்க தலைப்பு யாருன்னா, ஹேண்ட்லிங் சம்மர் த்ரோ சித்தா மெடிசின் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலையரசி அவங்க வந்து இப்ப நமக்கு அந்த ஆன்லைன் ப்ரோகிராம் நடத்த போறாங்க. நம்ம சித்தர் போகர பத்தி நம்ம பேசணும்னா, ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம சித்த மருத்துவத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதி அளவுக்கு மருந்துகள், அ யோகம், இத பத்தி தத்துவம், இத பத்தி நெறைய விஷயம் சொன்னது யாருன்னா போகர் தான். நீங்க நம்ம புக்ல வந்து 64 பாஷாணங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அந்த 64 பாஷாணங்கள பத்தி மென்ஷன் பண்ணது எந்த புக்னா, போகர் சப்த காண்டத்துல தான். இந்த போகர் சப்த காண்டத்துல இந்த 64 பாஷாணம் எடுத்து நமக்கு வந்து குணப்பாடத்த வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து சித்தாவுல மிக மிக ரொம்ப அதிகம். அதே மாரி மூலிகைகள் வந்து நம்ம 500 மூலிகை தான் படிக்கணும். நீங்க குணப்பாடம் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, 500 மூலிகை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் என்ன பண்ணாருன்னா, போகர் நிகண்டுல வந்து 1444 மூலிகைகள் பத்தி அவர் எழுதியிருக்காரு. அதே மாரி வந்து அகத்தியர் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சித்தாவுக்கு செஞ்சிருக்காரு. பட் போகருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, அதையெல்லாம் தாண்டி ரசவாதம், யோகம், அட்டாங்க யோகம். போகருடைய அட்டாங்க யோகத்த பத்தி அ போகர் சப்தகண்டம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஸோ யோகத்த பத்தியும், தத்துவங்கள பத்தியும், மருத்துவத்த பத்தியும், மூலிகைகள பத்தியும், தாதுக்கள பத்தியும், பாஷாணங்கள பத்தியும், இப்படி பல விஷயங்கள வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறைக்கு எழுதுனது யாருன்னா போகர் தான். நீங்க அவர புக் நீங்க படிச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு நெறைய புக்ல வந்து அவர் வந்து அது எழுதப்பட்ட அந்த மூலிகை, அந்த தாது, இந்த மருந்துகள தான் நம்ப வந்து சிலபஸ் வச்சு படிச்சுட்டு இருக்கோம். அத பெரும்பாலும் நம்ம மறந்துட்டோம். அத அத அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போகரோட குரு பாரம்பரியத்து மூலியமா சொல்லப்பட்டிருக்கு. அவரோட குரு பாரம்பரியம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, சிவன் கிட்ட வந்து சித்த மருத்துவம் வந்து நந்தி பகவான் கிட்ட சொல்லப்பட்டதாகவும், நந்தி பகவான் கிட்ட இருந்து அவருடைய சீடரான திருமூலர் கிட்ட சொல்லப்பட்டதாகவும், திருமூலர் கிட்ட இருந்து காலாங்கிநாதர், அவருடைய சீடர் காலாங்கிநாதர் கிட்ட வந்து சொல்லப்பட்டதாகவும், அதுக்கு அப்புறமா காலாங்கிநாதர் கிட்ட இருந்து போகர் பெருமான் கிட்ட சித்த மருத்துவம் வந்து சொல்லப்பட்டதா வந்து அந்த குரு பாரம்பரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு குரு பாரம்பரியத்த வந்து திருமூலருக்கு அடுத்தபடியா நம்ம அதிகமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் ஒரு சித்தர் யாருன்னா போகர் தான். அதே மாரி அகத்தியர். இவங்க 3 பேருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வந்து சித்த மருத்துவத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் போகருடைய சீடர்களும் பார்த்தோம்னா கருவூரார், ஆ அதே மாரி வந்து புலிப்பாணி சித்தர், கொங்கணவர். இந்த கொங்கணவருடைய நடுக்காண்டம், கொங்கணவர் கடைக்காண்டம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவுமே வந்து அந்த போகருடைய அந்த அவர சொன்ன எல்லா விஷயமும் அத சொல்லியிருப்பாரு அவரு. ஸோ அவ்வளவு விஷயங்கள் வந்து போகர் வந்து நெறைய விஷயங்கள் நம்ம சித்தமதம் பண்ணியிருக்காரு. அவரு பிறந்த நாளான இன்றைக்கு நம்ம சித்திரை மாசமான இந்த சித்திரை மாசத்துல பரணி நட்சத்திரம் அவருடைய பங்களிப்ப வந்து நம்ம கொண்டாடும் விதமாக, நம்ம இன்னைக்கு நம்ம இது இந்த ஹேண்ட்லிங் சம்மர் த்ரோ சித்தா மெடிசின் தலைப்புல வந்து டாக்டர் கலைசெல்வி அவங்க பேசப் போறாங்க. இப்ப அவங்கள நான் பேச சொல்றேன். நம்ம சித்த மருத்துவம் இது நல்லா பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அ அ கலைசெல்வி கலையரசி டாக்டர். ஆ, எஸ் சார். ஆ ஓகேங்க ஆ நீங்க பேச ஆரம்பிங்கம்மா. நீங்க பேச ஆரம்பிங்க. ஓகே ஓகே. சரிங்கம்மா. டாக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் கலையரசி. சென்னை தாம்பரத்துல வந்து அம்மா சித்த மருத்துவமனைன்னு சொல்லிட்டு என்னோட ப்ராக்டிஸை வந்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து இப்போ ப்ரெசன்ட் சீசனல் கண்டிஷனான சம்மரை வந்து சித்தா மெடிசன்ஸ் மூலயமா சம்மர்ல வரக்கூடிய டிசீசஸ் எப்படி சித்தா மூலயமா நம்ம வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். சார் ஸ்லைட் மாத்திக்கலாம். ஓகே. சித்தா டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் கோட்டிங். எப்படி வந்து என்விரான்மெண்டல் வந்து இந்த சம்மர் சீசன்ல வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால வந்து நிறைய என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்குதோ அதே போல அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து நம்ம பாடியோட என்விரான்மெண்ட்டையும் வந்து பாதிக்குது. ஸோ பாடியோட கோர் டெம்பரேச்சர் எப்படி என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால பாடியோட கோர் டெம்பரேச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் பாடி கோர் டெம்பரேச்சர் வந்து நம்ம பிசியாலஜி நம்மளோட பயாலஜிக்கல் சிஸ்டம்ல சில பிசியாலஜிக்கல் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ கோப்பப் பண்றதுக்காக இந்த ஹீட்டை கோப்பப் பண்றதுக்காக நடக்குது. எப்ப வந்து பாடி அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து மீறி அந்த ஹீட் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ
அப்ப வந்து நமக்கு பெத்தாலஜியா வந்து டிசீஸ் வெளிப்படுது அப்படின்னு சொல்றோம். நம்ம சித்த மருத்துவத்துல வந்து இந்த சித்திரை மாதத்தை வந்து இளவேனில் மாதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இளவேனில் அப்படிங்கிறது வந்து கபம் பிறநிலை வளர்ச்சி அடையும் காலம் அப்படின்னு சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து கபம் தன்னிலை வளர்ச்சி அடைந்த காலத்துல இருந்து இப்போ வெப்பத்தின் காரணமாக அந்த தன்னிலை வளர்ச்சியான கபமானது பிறநிலை வளர்ச்சி அடையும் நிலையை வந்து எட்டுகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்ம டெக்ஸ்ட்ல வந்து சித்த மருத்துவங்க சுருக்கத்துல இளவேநீர் காலத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய கால ஒழுக்கங்கள் என்ன அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த காலத்துல இயற்கையாகவே பசி வந்து மந்தமா இருக்கும் அப்படிங்கறதுனால செரிமானத்திற்கு ஏற்ற எளிய உணவுகளை வந்து உண்ண வேண்டும். அதே மாதிரி ரொம்ப அதிகமான உணவை எடுக்கக்கூடாது. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப ஹெவி லோட் ஆஃப் ஒர்க் கொடுக்க கூடாதுன்றதுக்காக ரொம்ப எளிமையான உணவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து முடிஞ்ச உபவாசம் இருக்கலாம். நிறைய ஃபைபர், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பகல்ல தூங்குறத வந்து இன்னும் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுனால பகல்ல தூங்கக்கூடாது. அதே மாதிரி இரவுல வந்து கண் விழிக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அடுத்து வந்து நமக்கு சேர்க்க வேண்டிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வேப்பம் பூ, இந்த காலத்துல கிடைக்கக்கூடிய வேப்பம் பூவை வந்து அதிகமா சேர்க்கணும். அதே மாதிரி சுண்டைக்காய் இது போன்ற உணவுகளை வந்து அதிகமா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன அரிசி வகைகள் எடுக்கலாம் அப்படின்னா வந்து குருவை அரிசி, சம்பா அரிசி, இந்த மாதிரி அரிசி வகைகள்ல வந்து நம்ம உணவு வந்து சமைச்சு சாப்பிட்டா கம்பு, ஸோ இதெல்லாம் வந்து பாடியை கூல் பண்ணுன்றதுனால இந்த சீசன்ல வந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து உணவுல வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெட்டிவேர் சேர்ந்த நீர், நன்னாரி சேர்ந்த நீர், இந்த மாதிரி நீர் வகைகளையும் வந்து அவங்க வந்து வலியுறுத்தி இருக்காங்க. இக்காலத்துல கிடைக்கக்கூடிய கனிகள் ஆகிய மாப்பழா ஸ்டாப் ஆயிடுச்சுங்க சார். ஹலோ, ஓகே. நெக்ஸ்ட் இந்த இமெயில் காலத்துல இப்போ ஓகே ஆயிடுச்சுங்க சார். ஓகேம்மா, ஓகே. மாப்பழா கனிகள் வந்து திராட்சை போன்ற கனிகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கறது வந்து அறிவுறுத்திருக்காங்க. இது நம்ம சித்த மருத்துவத்துல இந்த காலத்திற்கு ஏற்ற வேண்டிய கால ஒழுக்கத்துல வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்க பொருட்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேம்மா. மருத்துவ முறை அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல நம்ம பண்ண வேண்டியது வந்து வமனம் அண்ட் நசியம் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அதாவது பிறநிலை வளர்ச்சி அடைந்த கபத்தை வந்து வெளியேற்றுறதுக்காக வமன மருத்துவத்தையும் நசியத்தையும் வந்து நம்ம நிறைய வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உணவுல வந்து அதிக இனிப்பு, உப்பு, காரம், ஸ்பைசி ஃபுட்டு, சூப் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து அதிகமா கோல்டா சாப்பிட்டா வந்து அப்ப அந்த டைம்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக நம்ம கோல்ட் ஃபுட்ஸ் கொடுப்போம். பட் இன்டர்ன் அது வந்து நம்ம பாடியை வந்து ஹீட் பண்ணும் அப்படிங்கறதுனால அதிகப்படியான குளிர்ச்சியான பொருட்களையும் வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி பகல் உறக்கத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ரலா வந்து இப்போ ஹீட்டோட எஃபெக்ட் நம்ம பாடியில என்ன வரும் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஹீட் ஸ்ட்ரெஸ் என்ன வந்து உண்டாக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டீஹைட்ரேஷன். ஸோ மாடர்ன் கான்செப்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் நடக்க போறது வந்து நம்ம பாடியில டீஹைட்ரேஷன். இந்த டீஹைட்ரேஷனால ஏற்படக்கூடியது வந்து என்னன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். கேக்குதம்மா? கேக்குதுங்க சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து டீஹைட்ரேஷன். அந்த டீஹைட்ரேஷனை தொடர்ந்து வரக்கூடியது வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது வந்து ஹீட் கிராம்ப்ஸ். ஹீட் கிராம்ப்ஸ் தான் வந்து நம்ம பாடியோடைய பிசியாலஜிக்கல் வந்து பெத்தாலஜிக்கல் சேஞ்சஸா நம்ம வந்து மாறுது அப்படிங்கறது இண்டிகேஷனா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வந்து ஹீட் கிராம்ப்ஸ். நெக்ஸ்ட் திங் வந்து ஹீட் எக்ஸாஷன். எக்ஸாஷன்றப்போ நமக்கு வந்து ஃபட்டிக்னஸ், டிசினஸ், அதுக்கு அடுத்த லெவல். ஸோ ஹீட் கிராம்ப்ஸோட அடுத்த லெவல் வந்து ஹீட் எக்ஸாஷன். அந்த ஃபைனலா வந்து லீட்ஸ் டு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட்லயும் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ப்ரிவலன்ஸ் வந்து ரேஷியோ வந்து அதிகமா இருக்கிறதுனால
ஸோ வந்து டே டைம்ஸ்ல வந்து வெளியில போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் நம்ம ஹீட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து கொண்டு போய் முடியுது. நெக்ஸ்ட் சார், சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ். இது வந்து ஜென்ரலா நமக்கு வந்து சொல்ல போறது இந்த 4 விஷயம்: டீஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் ஹீட் ஸ்ட்ரெஸ், எக்ஸாக்ஷன், அதுக்கப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒவ்வொரு ஆர்கன்லயுமே, ஒவ்வொரு பயாலஜிக்கல் சிஸ்டம்லயும் இந்த ஹீட் எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்றது தான் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கறோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்னால நம்ம ஓபில நம்ம கிளினிக்கலா என்ன மாதிரியான கேஸ் இந்த சீசன்ல அதிகமா வரும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஹீட் அந்த ஹார்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாட் டாபிக்கா ஹீட்டை பத்தி நம்ம சம்மர் ஹீட்டை பத்தி நம்ம சர்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஹெட்லைன் வந்து ஹீட் அண்ட் தி ஹார்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம கிளினிக்கலா வந்து நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். பட் நிறைய கேஸை வந்து நம்ம இத ஹீட்னால அப்படிங்கறதே ஹீட்னால வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ்ன்றது நிறைய மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் வந்து ஹார்ட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, பிசியாலஜிக்கலா சம்மர் சீசன்ல என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ வந்து ஸ்கின் டுவர்ட்ஸ் த ஸ்கின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஸ்வெட்டிங்காக பிளட் ஃப்ளோஸ் வந்து வாஸ்குலர் டைலேஷன் வந்து பெரிஃபரிஸ்ல வந்து அதிகமா இருக்கும். அந்த ஹீட்டை காம்பன்சேட் பண்றதுக்காக, அந்த ஹீட்டை வந்து ஸ்வெட்டிங் மூலயமா வெளியேற்றணுன்றதுக்காக பெரிஃபரல் வாஸ்குலர் டைலேஷன் அதிகமா இருக்கும். ஸோ இன்டர்ன் வந்து ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து நார்மலாவே ஃபங்க்ஷன் லோட் வந்து நார்மலாவே சம்மர்ல வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் என்ன ரிசல்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச விஷயம் ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேஷன். அந்த டீஹைட்ரேஷனால நடக்கக்கூடியது பிளட்ல வந்து ஹீமோ கான்சன்ட்ரேஷன். அந்த நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். இந்த இது வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அண்ட் ஹீமோ கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்னா ஹைப்பர் கோயாகுலேஷன் ஸ்டேட்டை வந்து கொண்டு போகும். நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான அடிப்படை வந்து இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேஷன், அண்ட் டீஹைட்ரேஷனை தொடர்ந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது வந்து என்னன்னா ஹைப்பர் கோயாகுலேஷன் ஸ்டேட். அந்த ஹைப்பர் கோயாகுலேஷனோட இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஏன்னா வந்து மெக்கானிசம் வந்து மாறுதுங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து அதிகரிக்கிறதுனால சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் வந்து நடக்கும். ஸோ அதனால எல்லாமே ஆல் டுகெதர் என்ன ரிசல்ட் ஆகும் அப்படின்னா இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், அது வந்து ஸ்ட்ரோக்கா வந்து முடியலாம். அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் ஹார்ட் ஃபெயிலியர். இதுதான் பேசிக் மெக்கானிசம் ஃபார் ஹீட் இன் த ஹார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைப்பர் கோயாகுலேஷன், கிளாட். சரி, இப்ப நம்ம பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம். அதை எப்படி நம்ம கிளினிக்கலா அப்ரோச் பண்றோம் அப்படின்னா வந்து கிளினிக்கலா வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வருவாங்கன்னா ஹெட்ஏக் வரும், டிசினஸ் இருக்கும். இது மூணும் வந்து காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை வந்து ஏன் ஹெட்ஏக் அண்ட் டிசினஸ்ன்றது நமக்கே தெரியும். ஏன்னா வாசோடைலேஷன் இருக்கிறதுனால, பெரிஃபரல் வாசோடைலேஷன் இருக்கு அண்ட் டீஹைட்ரேஷன் ரெண்டுமே என்ன பண்ணோம்னா பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். ஸோ அந்த லோ பிளட் ப்ரெஷர் தான் வந்து நமக்கு ஹெட்ஏக் வந்து ரீசனா இருக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து ஹீமோ கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஹீமோ கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும் போது பிளாஸ்மா வால்யூம் வந்து குறையுது. பிளட் அந்த வால்யூம் ஆஃப் பிளட் வந்து குறையுது. அது வந்து இன்டர்ன் என்ன ஆகும்னா பிளேட்லெட் ரைஸ் இருக்கும். நார்மலா இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு கேஸ் பார்க்கும்போது பிளேட்லெட் ரைஸ் இருந்தாலோ இல்ல சைட்டோகைனின்ஸ், இன்டர்லியூக்கன்ஸ், இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஏதாவது நம்ம பார்த்தோம்னாலோ இல்ல சிஆர்பி ரைஸா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிஆர்பி ரைஸ் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். இது வந்து பிசியாலஜிக்கலாவே வந்து சிஆர்பி வந்து ரைஸ் ஹீட்னாலையும் ரைஸ் ஆகலாம் அப்படிங்கறதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த சீசன்ல வந்து கேஸ் பார்க்கும்போது. அந்த நெக்ஸ்ட் திங் வந்து ப்ரீவியஸ் மெடிகேஷன் ஹிஸ்டரி வந்து கண்டிப்பா ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஹெட்ஏக் டிசினஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது டயூரிட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்களா இல்ல ஏதாவது ஆன்டி டிப்ரெசன்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா, ஏற்கனவே ஹைப்பர் டென்சிவா இருந்து அதுக்கான ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம கேட்கணும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் இருக்கும் போது டயூரிட்டிக்ஸ் இல்லைன்னா ஆன்டி ஹைப்பர் டென்சிவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து லோ பிளட் ப்ரெஷருக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு லீட் பண்ணும். அது அலாங் வித் ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்கோ இல்ல ஒரு டயூரிட்டிக்கோ எடுக்கும் போது என்ன ஆகும்னா
வெரி சடன் ஃபால் ஆஃப் பிபி ஏற்படுறதுனால அவங்களுக்கு கிட்னஸ் அண்ட் டிசினஸ் வரலாம், சிங்கோப் மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வரலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் மெடிகேஷன் ஹிஸ்டரியும் கேட்டு அந்த மெடிகேஷன்ஸோட ஆல்ட்ரேஷன்லயே வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம டிசினஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளா வந்து ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்றதுக்கு முன்னாடி ஸோ எப்பவுமே அவங்களோட ப்ரீவியஸ் மெடிகேஷன் ஹிஸ்டரியை பார்த்து அவேர் ஆகி அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ண சொல்றதும் வந்து நம்மளோட மைண்ட்ல இருக்கணும் இந்த சீசன்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, வந்துருச்சேம்மா? இன்னும் வரல. சரி. சித்தால எப்படி வந்து இந்த ஹார்ட் டிசீஸ்ல வந்து இன்டர்வென்ஷன் இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் சித்தால வந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேக்குது. சித்தா மெடிசன் வந்து டயட் மூலியமாவும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்க அட்வைஸ் பண்றது மூலியமாவும் அண்ட் நெக்ஸ்ட் திங் ரெஜுனேஷன் தெரபிஸ் நம்ம வந்து நிறைய வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரெஜுனேஷன் தெரபிஸ் மூலியமாவும் அவங்களுக்கு வந்து சிவிடி ஏற்கனவே ப்ரோன் சிவிடி கேசஸ்க்கு வந்து நம்ம சித்தா வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுடைய நம்ம கால ஒழுக்கத்துல படிச்ச மாதிரி நம்ம டயட்ரி ரெஜிமனை ஃபாலோ பண்ண சொல்லும் போது அவங்களுக்குரிய சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பா சப்சைட் ஆகும். ஜென்ரலா வந்து நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி சன் எக்ஸ்போஷர், ஸ்டெர்னஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் ஆல்கஹால் கன்சப்ஷன், ஸ்மோக்கிங், ஸோ எனி திங் தட் இன்டியூஸ் வந்து சிவிடிஸை வந்து நம்ம வந்து குவிட் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் திங் வந்து அவங்களோட ஹைட்ரேஷன் லெவல் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணி அந்த ஹைட்ரேஷன் தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து ஹைட்ரேஷன் எடுக்க சொல்லி நம்ம அதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம அடிஷ்னல் வந்து வாட்டர் மட்டும் சொல்லாம நம்ம இதுல என்ன சொல்ல முடியுமோ பட்டர் மில்க், ஆம்லா ஜூஸ், நன்னாரி ஜூஸ், ஸோ அந்த மாதிரி வில்வம் அந்த மாதிரி கொடுக்கும் போது ஸோ பித்தம் தணிகிறதுனால அவங்களுக்கு வந்து சிவிடிஸோட சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பா குறையும். அண்ட் நம்ம வீட்டுல சொன்ன மாதிரி வெட்டிவேர் இன்ஃபியூஸ்ட் வாட்டர், அதிமதுரம் இன்ஃபியூஸ்ட் வாட்டர், நன்னாரி சர்பத்து, அதுக்கப்புறம் குல்கந்து, இந்த மாதிரி சீசன்ல குல்கந்து, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் எடுக்கும் போது அந்த கிளாட்டிங் மெக்கானிசம்ஸ், ஸோ ஹெமரேஜிக் கண்டிஷன்ஸ்க்குலாம் லீட் பண்ணாம அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து சஸ்டைனபிலிட்டியா அந்த சம்மர்ல வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஃபுட்ல வந்து இந்த சீசன்ல அனிமல் ப்ரோட்டீன்ஸை வந்து கட் பண்ணிட்டு ஹெல்த்தி வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் எடுக்க சொல்லலாம். ஸோ அதனால அவங்களோட சுகர் லெவல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இன்ஸ்டன்ட் டைரக்ட் சுகரா எடுக்கிறதுக்கு பதில் நம்ம வெஜிடபிள் ப்ரோட்டீன் வித் ஃபைபரோட அட்வைஸ் பண்ணும் போது ஸோ அவங்க கட் ஹெல்த்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் சுகர் லெவல் வந்து நார்மலா இருக்கும். ஸோ அனிமல் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும் போது அவங்களோட டைஜஷனும் சரி, அதனால இன்டர்ன் வந்து கிட்னி லோட் அதிகமாகிறது. ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் திங் சார். ஓகேம்மா, வந்துருச்சு இல்ல? ஓகேங்க சார். ட்ரக்ஸ் வந்து நம்ம என்ன ட்ரக்ஸ் வந்து இந்த சீசன்ல நம்ம வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா திராட்சாதி குடிநீர் இல்லைன்னா சூரணம், அது வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஹால்டர் பண்ண நமக்கு ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மருதம்பட்டை, மாவிலங்கு சேர்ந்த குடிநீர்கள் வந்து என்ன ஆகும்னா இந்த ஹைப்பர் கொயாட்டிவ் ஸ்டேட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரசமூல குடிநீர், பித்தசுர குடிநீர் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் போல சிம்டம்ஸ்க்கு வந்து டிக்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வெண்தாமரை, காஜல், மணப்பாகு இதெல்லாம் அரித்மியாஸ் கண்டிஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அமுக்ரா, குக்லூஸ் என்ற மருந்துகள் வந்து இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்லயும், ஹெமரேஜிக் கண்டிஷன்ஸ்ல ஆடாதொடை, திருபலா இந்த மாதிரி மருந்துகளை யூஸ் பண்ணும்போது the symptoms severity of the disease வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து ஹீட் எஃபெக்ட் ஆன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஆக்சுவலி வந்து விண்டர்போர்ன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் அதிகம் நினைச்சிருப்போம். பட் சம்மர் சீசன்ல காஃப், கோல்டுன்னு வரக்கூடிய கேசஸ் வந்து அதிகம். அதோடைய முக்கியமான காரணம் என்னன்னா ஹீட் வேவ்ஸ் அதிகமாக ஏர் பொல்யூட்டன்ஸ் வந்து அதிகமாகுது. ஏர் பொல்யூட்டன்ஸோட அதிகமா இருக்கிறதுனால
ரெஸ்பிரேட்டரி இரிட்டன்ட் ஆகி அதனால வந்து அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் இந்த சம்மர் சீசன்ல வந்து அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகம். ஏன்னா இந்த சீசன் வந்து பாக்டீரியா அண்ட் வைரஸ் த்ரைவ் ஆகுறதுக்கு வந்து ஏற்ற சீசன் அப்படிங்கறதுனால ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வர்றதுக்கும் அதிகமான காரணம் இருக்கு. நார்மலாவே இந்த டைம்ல வந்து மோர் ஆக்சிஜன் லங்கோட கெப்பாசிட்டி வந்து லங்கோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ்டா தான் இருக்கும். ஏன்னா பாடியோட ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஆக்சிஜனோட லெவல் வந்து இன்க்ரீஸா தேவைப்படும். ஸோ அதை மேட்சப் பண்ண பிசியாலஜிக்கலாவே லங் ஃபங்க்ஷன் அதிகமா இருக்கும். இன் அடிஷன் இதோட சேர்ந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய இந்த அலர்ஜிக் டிசீசஸ் அது வந்து லங் லோட வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான லங் டிசீசஸ் வந்து இந்த சீசன்ல அதிகமா இருக்கும்னா ஆஸ்மா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஓபோடி, சிலியரி டிசீசஸ் இது எல்லாமே வந்து எம்பைசீமா, பல்மனரி எடிமா இது எல்லாமே இந்த சீசன்ல வந்து அக்ரவேட் ஆகும். அதனால ஃப்ரீக்வெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கும் அப்படிங்கிற ரெக்கார்டும் இருக்கு. அந்த போலன் கவுண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால காஃப், ஃபீஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அதாவது ஹே ஃபீவர் வந்து அதிகமா காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அலர்ஜிக் ஏர்வே இரிட்டன்ஸ்னால வரக்கூடிய அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஏர்வேஸ், ப்ராக்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரியான பெத்தாலஜியும் வந்து ஏற்பட வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கலையரசி அம்மா. ஓகே. ஸோ கிளினிக்கலாக ரெஸ்பிரேட்டரி கேசஸ் வந்து எப்படி நமக்கு ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா ஹே ஃபீவர், அதாவது மைல்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸோட வருவாங்க. வித் ரைனைட்டிஸ், ஸ்னீசிங், வாட்டரி ஐஸ், நேசல் கன்ஜெஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இந்த சீசன்ல கண்டிப்பா சைனசைட்டிஸ் கேசஸ் வந்து அதிகமா இருக்கும். முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா வந்து வேர்த்து அதிகமா வந்து தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசன்ல வந்து சைனசைட்டிஸ் அதிகமா வரலாம். இது வந்து எதனால அப்படின்னா அந்த ஸ்வெட் மூலயமா வந்து வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமா ஏற்படும் இந்த சீசன்ல. ஸோ அதனால சைனசைட்டிஸ் த்ரைவ் ஆகுது. நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்விம்மர்ஸ் இயர் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி சம்மர் ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நம்ம மோஸ்ட்லி சம்மர் சீசன்ல தான் என்கேஜ் ஆவாங்க. ஸோ அதுல வந்து ப்ரொலாங்டா வந்து ஏர் கனால்ல வந்து வாட்டர் கான்டாக்ட் இருக்கிறதுனால பாக்டீரியாஸ் த்ரைவ் ஆகி ஆட்டிட்டிஸ் மீடியா கண்டிஷன் வரும். ஸோ இதை வந்து ஸ்விம்மர்ஸ் இயர்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து டீஹைட்ரேஷனோட சேர்ந்து இந்த இன்ஃபெக்ஷனும் வரும்போது ஆஸ்மேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃபிளேர் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம சீசன்ல வரக்கூடிய இந்த சீசன்ல நம்ம கிளினிக் வரக்கூடிய கேசஸ் மோஸ்ட்லி ஹே ஃபீவரா இருக்கலாம், சைனசைட்டிஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஸ்மேட்டிக் அட்டாக்ஸா இருக்கலாம். ஆஸ்மா ஏன் அதிகமா வருதுன்னா டீஹைட்ரேஷனால ஏர்வே கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமா ஏற்படும் இந்த சீசன்ல. ஸோ அதனால வந்து ஆஸ்மேட்டிக் கேசஸ் வந்து ஃபிளேர் அப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே. ஓகேவா? இவ்வளோ ஸ்லோவாகிட்டு இருக்கு. ஸோ கிளினிக்கல் அப்ரோச் என்னன்னா நம்ம ஸ்விம்மிங் போறாங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலா சொல்றதா நோ ஸ்லிப், ஏர் பிளக்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வந்து பெட், கர்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா கிளீன் பண்ற மூலமா அலர்ஜிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஸ்மோக்கி திங்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றது மூலமா நம்ம இரிட்டன்ஸை வந்து குறைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து யோகா அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸை இந்த காலத்துல வந்து அதிகமாக பண்ண சொல்றது மூலயமா ஸோ ஏர்வே கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்றதுனால அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம குறைக்கலாம். நெக்ஸ்ட் திங் பிராணாயாமம் வந்து ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிஜன் அப்டேக். ஸோ ஆக்சிஜன் வந்து இயற்கையாகவே இந்த சீசன்ல அதிகமாக தேவைப்படுது பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணுன்றப்போ. ஸோ பிராணாயாமம், மூச்சு பயிற்சிகளில் வந்து நம்ம நிறைய அட்வைஸ் பண்றது மூலயமா ஆக்சிஜன் அப்டேக் ஆஃப் த பாடி வந்து அதிகமா இருக்கும். ஸோ லங்கோட ஃபங்க்ஷனல் லோட் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம பஞ்சகர்மா டெக்னிக் அப்படின்னு வச்சு பார்த்தா நேசல் ரின்சிங் வந்து பண்ண சொல்லலாம். ஸோ நேசல் ரின்சிங் பண்ணும்போது அலர்ஜன்ஸ் வந்து என்டர் ஆகிறது வந்து தடுக்குது. ஸோ அதனால வரக்கூடிய ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் வந்து தாலிசபத்ரி சூர்ணம், திராட்சதி சூர்ணம் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றதுதான் ஓபிடியில். ஸோ என்ன கண்டிஷன்ஸ்ல நம்ம எந்த மாதிரி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். ஸோ இப்போ அலர்ஜிஸ், ஏ ஃபீவர் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து பலகரை சிவனாமிர்தம் சேர்த்து நம்ம வந்து பேஸ் போட்டு கொடுக்குறோம். அடுத்து வந்து
சொத்து பழம் சேர்ந்த மருந்துகள், ஆடாதொடை குடிநீர், தசமுல குடிநீர் அதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்மாட்டிக் கேசஸ்ல வந்து கொடுத்தோம்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து அதிமதுர சூர்ணம், திராட்சாதி சூர்ணம். ஸோ சைனசைட்டிஸ் கேசஸ்ல வந்து தண்ணியில பிறந்த அதிகமா இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து தணிக்கிறதுக்காக நம்ம ஸோ அதிமதுர சூர்ணம் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணோம். அப்படிங்கிறப்போ அலாங் வித் சைனஸ்ல முக்கியமா நம்ம வந்து ஆயில் பாத் அட்வைஸ் பண்ணணும் அண்ட் நசியம் வந்து கண்டிப்பா அட்வைஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் வந்து கம்பைண்டா கொடுக்கும் போது மட்டும்தான் வந்து அதுல வந்து ரிலீஃப் வந்து நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஏன்னா நேசல் பாலிப்பும் ஃபிளேர் அப் ஆகும், சைனஸ் கன்ஜஷனும் ஃபிளேர் அப் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஓவராலா வந்து டேக்கிள் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு எக்ஸ்டர்னல் ப்ரொசீஜர்ஸும் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அந்த குழந்தைங்கள்ல வந்து இப்போ ஃப்ரீக்வெண்டா ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா டான்சிலைட்டிஸ் ஃபிளேர் அப் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கபாங்கசூர சூர்ணம், நொச்சி தைலம் இந்த மாதிரியான இது எக்ஸ்டர்னல் வந்து அமுக்குற பத்து அந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் திங் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து மகா சுதர்ஷன சூர்ணம், லவங்காதி சூர்ணம், செங்கத்தாரி எண்ணெய், கார்கிலிங் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆர்டைட்டிஸ் மீடியாலையும் வந்து நம்ம செங்கத்தாரி எண்ணெய் வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஸோ அதை அந்த இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இப்படி யூஸ் பண்ணும்போது ஸ்விம்மர்சியஸ்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்மளால குறைக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஈட் எஃபெக்ட்ஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்கு ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால ரெண்டு எக்ஸ்ட்ரீமாவும் நமக்கு வந்து கேசஸ் ப்ரெசென்ட் ஆகலாம். ஒன்று அம்னியூரியாவும் இருக்கலாம், இல்லை மெனரோஜியாவும் இருக்கலாம். ஏன்னா டீஹைட்ரேஷன் வந்து நமக்கு வந்து லேக் ஆஃப் பீரியட்ஸையும் கொண்டு வரலாம். ஸோ இன்க்ரீஸ் ஹீட் வந்து ஆன் அதர் ரேஞ்ச் இப்போ ஏற்கனவே வந்து எண்டோமெட்ரிட்டிஸ், அடினோமைசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து மெனரோஜியா கண்டிஷன்ஸையும் வந்து கொண்டு வரலாம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கேசஸும் வந்து இந்த சீசன்ல வந்து அதிகமா இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து டிஸ்டர்ப்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும். அதாவது ஷார்ட் சைக்கிள் வித் ஃப்ரீக்வெண்ட், அதாவது ஷார்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் இருக்கும். பட் 1 or 2 daysல வந்து லாஸ்ட் ஆகக்கூடிய அந்த மாதிரியான சைக்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து டிஸ்மெனோரியா, பெயின் கண்டிப்பா அதிகமா இருக்க மாதிரியான இது. ஏன்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றப்போ டிஸ்மெனோரியா கேசஸும் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் ஃபர்டிலிட்டியை பொறுத்தவரையும் வந்து ஹீட் எக்ஸ்போஷர் வந்து ஸோ ஹெக் குவாலிட்டியையும் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹெக் அதாவது ஓவுலேஷனையுமே வந்து பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா எக்கோட குவாலிட்டி இம்பேர் ஆகும்போது சம்மர் சீசன்ல வந்து ரீப்ரொடக்ஷன் சைக்கிளையும் வந்து அது வந்து கொஞ்சம் அதாவது ஃபெர்டிலிட்டி சைக்கிளையும் வந்து அது வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நார்மல் பிசியாலஜிக்கலாவே இந்த சீசன்ல வந்து ரிடக்ஷன் சர்விக்கல் மியூக்கஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஸ்பெர்ம் வந்து எக்கை வந்து ரீச் பண்றதோடைய பெர்சன்டேஜ் லெவலை வந்து குறைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியில வந்து ரிசல்ட் ஆகும். ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை வந்து ரைஸ் ஆகி ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு இது காரணமாக இருக்கலாம். அண்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்ட் ஃப்ளஷ், மெனோபாஸ் மெயின் சிம்டமே வந்து ஹார்ட் ஃப்ளஷ் தான். ஸோ ஹார்ட் ஃப்ளஷ் அண்ட் நைட் ஸ்வெட்ஸ் வந்து இந்த சீசன்ல சம்மர் சீசன்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மெனோபாசல் உமன் அப்படின்னு எடுக்கும் போது அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரக்கூடியவங்களுக்கு இந்த சம்மர் சீசன்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய இது மூட் ஸ்விங்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிச்சு அதற்கான சைக்காலஜிக்கல் இதையும் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். அந்த இவங்களுக்கு அதாவது பால்பிட்டேஷன், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் இவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் எடுத்தோடனே ஹார்ட் டிசீஸோ பிபிஓ அப்படின்றத யோசிக்காம ஸோ மெனோபாசல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து சம்மர் சீசன்ல அதிகமாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ லிக்கோரியா கண்டிஷன்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா டீஹைட்ரேஷன், அதனால வந்து வெஜனல் பிஹெச்ல வந்து ஆல்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆல்ட்ரேஷன் வெஜனல் பிஹெச் வந்து ஃபேவரபிளாக இருக்கும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் த்ரைவ் ஆகுறதுக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா நமக்கு லிக்கோரியா கேசஸை வந்து அதிகமாக வந்து இந்த சீசனில் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரெக்னன்சி பீரியட்ல வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும்னா மோஸ்ட்லி வந்து ப்ரீடம் பர்த் கொடுக்கும். அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவலில் வந்து ஆல்ட்ரேஷன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி ப்ரீடம் லேபர், லோ பர்த் வெயிட் இன்ஃபென்ட்ஸ் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு போகும். அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த டைம்ல வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ப்ரீ எக்லாம்சியா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு.
நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேப்பா. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நார்மலாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம், டெஸ்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து பாடி கோர் டெம்பரேச்சரை விட கூலாக இருக்கும் போது தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறது நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ஹீட் வேவ்ஸ் வந்து டைரக்ட் இம்பேக்ட் இருக்குது அப்படி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து பாடி கோர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெஸ்டிகுலர் டெம்பரேச்சரும் வந்து இன்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1 டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது 14% ஆஃப் ஸ்பெர்மடோஜெனசிஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் லீட்ஸ் டு மேல் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ அண்ட் ஈவன் தோ இப்போ ப்ரொடியூஸ்டு ஸ்பெர்மோடைய மொட்டிலிட்டி வயபிலிட்டி, ஸோ குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் லீட்ஸ் டு மேல் இன்ஃபர்டிலிட்டி. Clinical approach. இந்த சீசன்ல வரக்கூடிய அமனியூரியா கேசஸ் வந்து நம்ம ஹார்மோனல் பேக்கப் இருக்கா அப்படிங்கிறது, பிசிஓஸா இல்லை தைராய்டு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமான ட்ரக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்றது நல்லது. ஏன்னா மோஸ்ட் கேசஸ்ல இந்த டைம்ல வர்றது டீஹைட்ரேஷனால வரக்கூடிய அமனியூரியா காமனா இருக்கும். ஸோ அவங்களோட வாட்டர் ஃப்ளூயிட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே வந்து அவங்களுக்கு சைக்கிள் வந்து நார்மலைஸ் ஆகிடும். ஸோ ட்ரக்ஸை வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அவங்களுடைய பாஸ் ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரக்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து இந்த ஹாட் ஃப்ளஷை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன ஹைட்ரேஷன், அந்த ரூம் டெம்பரேச்சரை வந்து கூலண்டாக இருக்க சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான அட்வைசஸ்லாம் கொடுக்கலாம். நம்ம புக்கில் சொல்லியிருக்க மாதிரி வெண்ணிற ஆடைகள் உடுத்துறது, ஸோ காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஸோ ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ டெஸ்டிகுலர் டெம்பரேச்சர் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த மெனோபாசல் சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான கால ஒழுக்கங்களை பயன்படுத்தும் போது அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ப்ரெக்னன்சிஸ் லேடிஸ் வந்து ரெகுலர் செக்அப்ஸ் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து செக்அப் பண்ண 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸில் இருந்தாங்கன்னா இந்த சீசனில் கண்டிப்பாக செக்அப் போங்க, ஸ்கேனிங்கை வந்து ரொட்டீனாக வைங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸோ ஃப்ளூயிட் லெவல் எவ்வளோ இருக்குது, ஸோ பேபி க்ரோத் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். நேச்சுரலாகவே கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சீசனில் வந்து அந்த மாதிரி அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ட்ரக்ஸ் வந்து ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த சீசனில் வந்து ரொம்ப மைல்டான ட்ரக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மெட்டாலிக் ட்ரக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை இந்த சீசனில். ஸோ டிஸ்மெனோரியா, அமனியூரியா அந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா சித்ராமுற்றி மடக்கு தைலம், அண்ட் இந்த மாதிரி மெனோரிஜா கேசஸில் வந்து காவிக்கல் சூர்ணம், அரக்கு சூர்ணம் இந்த மாதிரியான திங்ஸை. நெக்ஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அமுக்ரா சூர்ணம் இல்லைன்னா பிரம்மி சூர்ணம் வந்து கொடுத்துருவேன். அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஓறுதல் தாமரை, சிலாசத்து சேர்ந்த மருந்துகள். ஸோ லுக்கோரியா கேசஸ் அப்படின்றப்போ நம்ம வந்து தண்ணீர் விட்ட எண்ணெய், சிலாசத்து பற்பம், குங்கிலிய பற்பம், குங்கிலிய வெண்ணெய் இந்த மாதிரியான திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த கண்டிஷன் வந்து ரீஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். எஃபெக்ட் ஆன் எண்டோக்ரைனல் சிஸ்டம். ஸோ நம்ம லாஸ்ட் சிஸ்டம்லேயே வந்து ஹார்மோனல் எஃபெக்ட் வந்து ஹீட்னால கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது பார்த்துட்டோம். ஸோ ஹீட் ஸ்ட்ரெஸ் எந்த மாதிரினா ஹார்மோன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனால கார்டிசால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிசியாலஜிக்கலாகவே வந்து கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் லெவலை அடாப்ட் பண்ணணுன்றதுக்காக கார்டிசால் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து வேசோப்ரெசின், அதாவது ஆன்டி டயபெட்டிக் ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏடிஹெச்சோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வந்து ஹாஸ்மாட்டிக் பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், கிட்னி ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வேசோப்ரெசின் ஃபிசியாலஜிக்கலாகவே வந்து இன்க்ரீஸாக இருக்கும் இந்த டைமில். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து தைராய்டு ஆக்சஸ்லேயும் வந்து மினிமல் சேஞ்சஸ் இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டயபெட்டிக் கேசஸ், அட்ரினல் கேசஸ், பிசிஓடி கேசஸ், அது மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து
ஹீட் இந்த சம்மர் சீசன்ல வந்து அவங்களோட சிம்டம்ஸ் வந்து எக்ஸாபரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எதனாலனா இந்த ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ் உடைய சேஞ்சஸ்னால இந்த அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து இந்த சீசன்ல எக்ஸாபரேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகேம்மா. கொஞ்சம் எக்கோ அடிக்குதுமா, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஓகே ஓகேப்பா. ரைட். கிளினிக்கல் ஸோ எண்டோக்ரைனல் சிஸ்டமை வந்து நம்ம நார்மலைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நசிய மருந்துகள் பயன்படுத்தணும். ஆயில் பாத்தை வந்து அட்வைஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸோ அடிஷ்னலா வந்து சுரோதரா வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம். இது எல்லாமே வந்து டைரக்ட் எஃபெக்ட் வந்து ஹெச்பி ஆக்சஸ்ல வந்து இருக்கிறதுனால இதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீசன்ல வந்து இதை கண்டிப்பா பயன்படுத்தணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னா வர்மம் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன, வர்மம் அப்ளிகேஷன்ஸ், யோகா, பிரீத், மூச்சு பயிற்சி இது எல்லாமே வந்து improves the balance between the production and the release of hormone. அதாவது ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகாம பார்த்து அது ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் திங் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ஆன் மசில்ஸ். மஸ்குலர் சிஸ்டம்ல வந்து ஹீட் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நம்ம யூஸ்வல் கேசஸ் சம்மர்ல வரக்கூடியது வந்து மசில் கிராம்ப்ஸ் தான் வரும். எதனால அப்படின்னா வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ எக்ஸஸ் ஸ்வெட்டிங் இருக்கும்போது குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரையுமே மசில் கிராம்ப்ஸ் வந்து இந்த சீசன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப வந்து விளையாடி எக்ஸாஸ்ட் ஆகும்போது ஸ்வெட் அதிகமா இருக்கும் போது அவங்களுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஏற்படுது. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த சீசன்ல வந்து மசில் கிராம்ப்ஸ் வந்து அதிகமா பர்சிஸ்ட் ஆகும். முக்கியமா வந்து காஃப் மசில் சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து அப்டாமினல் மசில்ஸ், ஹார்ம் மசில்ஸ் இதுல எல்லாத்துலேயுமே வந்து கிராம்ப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எதனால அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் என்னன்னா ப்ரோட்டீன் டீநேச்சுரேஷனை வந்து உண்டாக்கும். ஸோ மசில் ப்ரோட்டீன் வந்து நமக்கு டீநேச்சுரேஷன் ஆகுறதுனால ஸ்பாஸ்மிக் கண்டிஷன்ஸை வந்து உண்டாக்குது. ஸோ இந்த ஸ்பாசமை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டாலும் ஃபர்ஸ்ட் கிராம்பை தொடர்ந்து ஸ்பாசம். ஸோ ஸ்பாசமை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விடும் போது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் வந்து உண்டாகுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து மசில் ஃபேட்டிக் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கிளினிக்கல் அப்ரோச்சாப்பா? ஆமாங்க சார். சரி, அது சரியா செட் பண்ணல நீங்க, கொஞ்சம் வாய்ஸ். ஓகே, அப்படியே பேசுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஐஸ் பேக் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரெயின்டு மசில்க்கு வந்து நம்ம ஹோம் அட்வைஸ் என்ன சொல்லலாம்னா வந்து ஐஸ் பேக் கொடுக்கறது, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை ஏதாவது எக்ஸசைசஸ் ரொம்ப அதிகமாக ஜிம் போகிற ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து குறைக்க சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஒழுங்காக ஹைட்ரேஷனை வந்து பார்த்துக்க சொல்லணும். அதாவது ஃப்ரீக்வெண்ட் இன்டேக் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் நம்ம ஆயிலில் வந்து வசவெண்ணெய், வாதமடக்கி இந்த மாதிரிலாம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும் போது டென்ஸாக இருக்கக்கூடிய மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து கிராம்ப் வரக்கூடிய சமயத்தில் வந்து லெமன் வாட்டர் வித் சால்ட் கொடுக்கலாம். அண்ட் ஒரு ஹாட் மில்க் கொடுக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கால்சியம்லாம் வந்து மசிலை ரிலாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சால்ட் கொடுக்கும்போது எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணி ஸோ அதனால கிராம்ப்ஸை ரிலீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ கிராம்ப் விட்டாலுமே அந்த கிராம்ப்னால ஏற்பக்கூடிய பெயின் வந்து பர்சிஸ்ட் ஆகும். ஸோ அந்த பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்ம பூண்டு பால் கஷாயம், அது ஏன்னா பெயின்ன்றது நம்ம இதில் வாதமாக தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த வாதத்தை குறைக்கிறதுக்காக பூண்டு பால் கஷாயம் அந்த மாதிரியான திங்ஸை வந்து நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் ரெகுலர் இன்டேக் ஆஃப் வந்து திரிபலா, குக்கிள்ஸ் இந்த மாதிரி முத்து, பவளம், கால்சியம் இருக்கக்கூடிய பலகரை, முத்து, பவளம், சங்கு இந்த மாதிரியான மருந்துகளை வந்து கொடுக்கும்போது ஸோ மஸ்குலர் கிராம்ப்ஸ் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ஆன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேசஸ் தான் வந்து அதிகமாக நம்ம சித்தா ஓபிடியில் நம்ம பார்க்கக்கூடியது. ஆக்சுவலாக என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால கட்டோடைய பிளட் ஃப்ளோ லெவல் வந்து கம்மி ஆகுது. நம்ம எப்பவுமே இப்போ சொன்னோம் பெரிஃபரல் வாஸ்குலர் டைலேஷன் தான் வந்து பேசிக் பிசியாலஜின்னு சொல்கிறோம். ஸோ அதனால இன்டர்னல் ஆர்கன் கட் ஃப்ளோ கட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்குரிய பிளட் ஃப்ளோ வந்து நேச்சுரலாகவே சம்மர் சீசன். ஹலோ
ஹலோ அம்மா அது கட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே டாக்டர் சொல்லுங்க டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து ஸ்லோ. டாக்டர் மறுபடியும் கட் ஆகுது, என்னாச்சு நெட்வொர்க்? ஹலோ டாக்டர். கேக்குதாங்க சார்? இப்போ கேட்குதுமா, சொல்லுங்க. அதனாலதான் இந்த சீசன்ல வந்து நார்மலாவே லாஸ் ஆஃப் appetite அதிகமா இருக்கும். பவல் மூவ்மெண்டோட ஆல்ட்ரேஷன் வந்து இருக்கும். ஸோ ஸ்லோ டைஜஸ்டிவ் ப்ராசஸ் இருக்கிறதுனால ஸ்லோ பவல் மூவ்மெண்ட்ஸ், பெரிஸ்டாலிசிஸ் வந்து ஸ்லோ ஆகுறதுனால மோஸ்ட்லி வந்து கான்ஸ்டிபேஷன் கேசஸ் வந்து அதிகமா இருக்கும். அதர் ஹேண்ட் வந்து சம்மர் சீசன் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ரொம்ப வந்து இன்ஃபெக்ஷன் த்ரைவ் ஆகக்கூடிய சீசன் அப்படிங்கிறதுனால ஃபுட்போர்ன் இல்னஸ் வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வரக்கூடிய டயரியா அதிகம். அந்த அதர் திங் வந்து அடிஷ்னலி டீஹைட்ரேஷன் இருக்கிறதுனால கட் மைக்ரோபியம் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம நன்மை செய்யும் பாக்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட் மைக்ரோம் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால ஸோ அதனால ஏற்படக்கூடிய டயரியாவோ இல்லை அதனால வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கும். ஸோ டைஜஸ்டிவ் நார்மல் ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால அதனால வந்து நமக்கு சிம்டம்ஸ் வந்து அதிகமா தெரியும் சம்மர் சீசன்ல. நெக்ஸ்ட் வைஸ். ஸோ கிளினிக்கல் அப்ரோச் வந்து என்னன்னா, அதாவது ஓவர் ஈட்டிங் வந்து அவாய்ட் பண்ணும். எக்ஸ்டர்னல் ஃபுட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். மைண்ட்ஃபுல் ஃபுட் சாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எந்த சீசனுக்கு தேவைப்படுற என்ன தேவைப்படுமோ அந்த ஃபுட்ஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். அண்ட் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதாவது கிளீனிங்காக இருந்தாலும் சரி, ப்ரிசர்விங்காக இருந்தாலும் சரி, கண்டாமினேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த சீசனில் ரொம்ப முக்கியம். ஸோ அதர் திங் வந்து ப்ரீவரேஜஸ், கஃபைன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிகர் ஃபுட்ஸ், ஆல்கஹால் இந்த மாதிரியான ட்ரிகர் ஃபுட்ஸை வந்து இந்த சீசனில் வந்து கட் பண்ணணும். கட் மைக்ரோபியம் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸை, போஸ்ட்பயோட்டிக் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான் பட்டர் மில்க் அந்த மாதிரி ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணணும். அண்ட் டயட்ரி ஃபைபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அனிமல் ப்ரோட்டீன்ஸை வந்து கட் பண்ணிட்டு டயட்ரி ஃபைபர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது க்ரீன் வெஜ்ஜஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிளினிக்கலாக எந்த மாதிரி கேஸ் வரும் அப்படின்னா வந்து, ஸோ இந்த சீசனில் வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து பைல்ஸ் அதிகமாக இருக்கும், ஜாண்டிஸ் அதிகமாக இருக்கும். மூணோட காரணம் வந்து என்னன்னா ஜிஆர்டி வந்து, ஸோ அப்பிடைட் வந்து ஒழுங்கா இல்லாததுனால நம்ம வந்து இர்ரெகுலர் ஹீட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கும் சம்மர் சீசன்ல. ஸோ அதனால ஜிஆர்டி ஃபிளேர் அப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து கான்ஸ்டிபேஷன் ரொம்ப அது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால பைல்ஸ் கேசஸ் அதிகமாக ஃபிளேர் அப் ஆகும். நெக்ஸ்ட் திங் இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷஸ் சீசன் வந்து ஹெப்படைட்டிஸ் த்ரைவ் ஆகக்கூடிய சீசன்றதுனால ஜாண்டிஸ் கேசஸ் அந்த சம்மர்ல வந்து அதிகமாக த்ரைவ் ஆகும். இவங்களுக்கு நம்ம அட்வைஸ் வந்து என்னன்னா ஆயில் பாத் எடுக்கலாம். ரெகுலர் யூஸ் ஆஃப் திரிபலா எடுக்கும் போது கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் ஆகும், கட் மைக்ரோபை ஹெல்ப் பண்ண யூஸ் ஆகும். லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கு அப்படிங்கிற போது இஞ்சி வடகம், இஞ்சி லேகியம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இன்டைஜஷன், ஜிஆர்டி இதெல்லாம் ஓவர் கம் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களா இருந்தால் மாந்து தீனி, சோம்பு தீனி இதெல்லாம் கொடுக்கும் போது ஸோ டயரியா, ஸ்பாசம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். சுண்டைக்காய் வந்து நம்ம உணவுலே சேர்க்க சொல்லி நம்ம சித்த மருத்துவங்க சுருக்கத்துல இந்த கால ஒழுக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மருந்தா வந்து சுண்டை வற்றல் சூர்ணம் இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாகப்பத்திரம், படிகலிங்க செந்துரம் இந்த மாதிரி இது வந்து பைல்ஸ், ப்ளீடிங் பைல்ஸா இருந்தாலும் பைல்ஸ் கேசஸ்க்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஈட் எஃபெக்ட் ஆன் யூரினரி சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டம்ல வந்து நமக்கு மோஸ்ட் ப்ரிவலன்ட் கேஸ் வந்து இப்போ ரீனல் ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னா யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். இது ரெண்டும் தான் வந்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனா யூரினரி சிஸ்டம்ல நமக்கு அதிகமாக தெரியுது. எதனால அப்படின்னா வந்து யூஸ்வலி ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி வரும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பிசியாலஜில பார்த்துட்டோம். ஏன்னா கோர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆஸ்மோலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகும்னா வந்து கிட்னி ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது. அக்யூட் கிட்னி டிசீஸா வந்து
சில பேருக்கு வந்து இந்த சீசன்ல கிரியாட்டினைன் இன்க்ரீஸ், யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அக்யூட் கிட்னி டிசீஸா வந்து வெளிப்படும். அவங்களுக்கு முன்னாடி கிட்னி டேமேஜோ எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் சீசன்ல மட்டும் இந்த மாதிரியான மார்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ்டா காணப்படும். நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, இப்போ யூரினோடைய அவுட்புட் கம்மியா இருக்கும் போது அந்த கான்சென்ட்ரேட்டட் யூரின்னால வந்து யூரினரி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் யூரின் அவுட்புட் குறையிறதுனால பெத்தோஜன்ஸ் வந்து ரிமூவல் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்காததுனால பெத்தோஜன்ஸ் வந்து ரீடைன் ஆகுறதுனால பாக்டீரியல் growth அதிகமாகி நமக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக காணப்படுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கிளினிக்கல் அப்ரோச் கிளினிக்கல் ஓகேவா? ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ். இல்லை, ஓகே, கிளினிக்கல் அப்ரோச் தான் வந்துடும் பாருங்க. ஓகேவா? ஹலோ, ஓகேம்மா, வந்துச்சுல்ல? இன்னும் வரலைங்க சார். ஓ, கிளினிக்கல் அப்ரோச் தான் வச்சிருக்கேன். ஸோ கிளினிக்கல் அப்ரோச் முன்னாடியே பார்த்தது தான். யூடிஐ சிம்டம்ஸ் வந்து காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு வந்து ஃபீவர், சில்ஸ், அப்டமினல் பெயினோட வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க. நம்ம மெடிசன் வந்து யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான் நீர்மூழ்கி குடிநீர், நெரிஞ்சல் குடிநீர், கரிசாலை கற்பம் டேப்லெட், ஏலாதி சூர்ணம், மல்லிச்சூர்ணம், சிலாசத்து, நண்டுக்கல் பற்பம், ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது யூடிஐ சிம்டம்ஸ் குறையும். ஸோ ஃபீவர் அண்ட் சில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க கண்டிஷனில் வந்து கந்தக மெழுகு, கந்தி மெழுகு, ரசகந்தி மெழுகு அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்து ரீனல் ஸ்டோன் இருக்கும்போது சிறுகன் பிழை சேர்ந்த மருந்துகள், கல்லடைப்பு குடிநீர், அமிர்த சஞ்சீவி சூரணம், அதோட நண்டுக்கல் பற்பம், பலகரை பற்பம் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ரீனல் ஸ்டோன்ஸை வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் வந்து கிட்னி ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாவிலங்கப்பட்டை குடிநீர், புன்னனவா சேர்ந்த மருந்துகள், மண்டூரம் சேர்ந்த மருந்துகள் இது எல்லாமே வந்து கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம அவங்களுக்கு அட்வைஸாக என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து யூரின் அவுட்புட்டை வந்து எப்பயுமே செக் லெவலில் வச்சுருக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேட் பண்ணுறாங்களா, யூரினை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினரி அவுட்புட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து யூரினோட கான்சன்ட்ரேஷன், கலர் இது எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ண சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து அதாவது சிம்டம்ஸ் வந்து வேர்சன் ஆகாமல் நம்ம தடுக்க முடியும். அண்ட் மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸை வந்து அதிகமாக எடுக்க சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணும்போது ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் லோடு மெக்னீஷியம் வந்து ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ மெக்னீஷியம் ஃபுட்ஸை நம்ம லைக் பம்கின் சீட்ஸு, சப்ஜா விதைகள் அந்த மாதிரிலாம் வந்து அட்வைஸ் பண்ணும்போது கிட்னி ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் திங் வந்து நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ். ஸோ இந்த நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்தா மோஸ்ட்லி வந்து ஓல்டேஜஸில் வரக்கூடிய அல்சிமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சோனிசம் இதெல்லாமே வந்து சம்மர் சீசனில் வந்து எக்ஸசிவ் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இந்த சீசனில் நார்மலாகவே வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் காணப்படும். இன்சோம்னியா வந்து அதிகமாக கேஸ் ரிப்போர்ட் ஆகும். இரிட்டபிலிட்டி, கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து அதிகமாக வந்து காணப்படும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கிளினிக்கலாக வரக்கூடியது அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்சோம்னியா வரும், ஏற்கனவே சொன்னோம். நெக்ஸ்ட் திங் வந்து மைக்ரைன் வரும். அடுத்தது வந்து சீசர் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வரும் சம்மர் சீசனில். இந்த இன்சோம்னியாவுக்கு வந்து நம்ம அமுக்ரா, பிரம்மி, சிலாசத்து, சடாமஞ்சள், அதிமதுரம் சிலாசத்து கிடையாது, அமுக்ரா, சடாமஞ்சள், பிரம்மி, அதிமதுரம், சங்கம் புஷ்பு சேர்ந்த மருந்துகள் கொடுக்கலாம். அட்வைஸ் வந்து வார்ம் மில்க், இதெல்லாம் யூஸ்வலாக சொல்கிறது தான். வார்ம் மில்க் வித் பாப்பி சீசர் நைட்டில். மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் லைக் பனானா, நட்ஸ், அவகாடோஸ் இதெல்லாம் எடுக்க சொல்லலாம். பொமோகிரானட், கிரேப்ஸ், மெலட்டோனின் ரிச் ஃபுட்ஸை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இன்சோம்னியா வந்து தவிர்க்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதோட அடிஷ்னலாக வந்து ஆயில் மசாஜ், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நைட் ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் கேஸ் வந்து மைக்ரைன் அதிகமாக இருக்கும், அதாவது சூரியவர்த்தம் சொல்லக்கூடிய மைக்ரைன் அதிகமாக இருக்கும். ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிவியர் ஹெட் ஏக்கு, வாமிட்டிங், பிளட் விஷன் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ அவங்களுக்கு டயட்ரி அட்வைஸ் என்னன்னா ட்ரிகரிங் ஃபுட்ஸை வந்து, அதாவது ஹாட் ஸ்பைசி ஃபுட்ஸு, இந்த மாதிரி ப்ரிவரேஜஸ், கேஃபைன்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லிட்டு, ஸோ டயட்ரி சேஞ்சஸை வந்து பண்ணிட்டு அதோட வந்து பிரம்மி, சங்கம் புஷ்ப, அதிமதுரம் இந்த சேர்ந்த மருந்துகளை உள்ள கொடுக்கும்போது நசியம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது மைக்ரைனை வந்து நம்ம சுத்தப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சீசர் கேசஸ்க்கு வந்து பர்டிகுலராக வந்து நம்ம யூஸ்வலாக கொடுக்குற மெடிசனோட பஞ்சகற்பம் அப்ளிகேஷன் வந்து சீசரை வந்து கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக வந்து மைக்ரைன், சீசர்ஸ், நியூராலஜிக்கல் அப்ரோச்சுக்கு வந்து நசியம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது நல்ல எஃபெக்டிவாக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஹீட் எஃபெக்ட் ஆன் ஸ்கின். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஹீட் எஃபெக்ட் வந்து அக்கின் ரொம்ப ரைஸ் ஆகும், ஹீட் ரேஷஸ் இருக்கும், சன்பர்ன்ஸ் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், சோரியாசிஸ் கேசஸ் கூட இந்த சம்மர்ல வந்து அதிகமாக காணப்படும். நெக்ஸ்ட் வந்து ஃபாலிகுலைட்டிஸ், அதிகமாக ஸ்கின் இருக்கிறதுனால ஃபாலிகுலைட்டிஸ் கேசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சம்மர் ஹீட்னால வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ கிளினிக்கல் அப்ரோச் ஸ்கின் ஹெல்த்துக்கு நம்ம ஹைட்ரேஷனாக இருக்க வந்து அட்வைஸ் பண்ணணும், கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ண சொல்லணும், ஆயில் பாத் ரெகுலராக எடுக்கும் போது ரேஷஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஹெர்பல் பாத் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும் போது பாடி ஆர்டர் சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஸ்வெட்னால வரக்கூடிய பாடி ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெர்பல் பாத் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பரங்கிப்பட்டை, மஞ்சஸ்டாதி குடிநீர், ஸோ கரிசாலை கற்பம், ஸ்கின் சஞ்சீவி, இந்த மாதிரியான மெடிசன்ஸை வந்து நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் வந்து அருகன், புங்கன், வெட்பாலை சேர்ந்த மருந்துகள் இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் டேனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நால்பாம்பராதி தைலம், ஸோ இந்த மாதிரி தைலங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த ஸ்லைட்ல வந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பீடியாட்ரிக் கேசஸில் வந்து சம்மர் ஹீட் வந்து பீடியாட்ரிக்ஸில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து என்ட்ரோ வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பீடியாட்ரிக்ஸில் டைமில். ஸோ ஹேண்ட் ஃபுட் மவுத் வைரஸ் டிசீஸ் வந்து அதிகமாக இருக்கும். கிளினிக்கலாக வந்து இந்த கேசஸ் வந்து இந்த சம்மர் சீசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபீவர், சில்ஸ், அப்புறம் ரேஷஸ் இன் ஹேண்ட் அண்ட் மவுத், இதுதான் வந்து அதோட சிம்டம்ஸு. நார்மலாக வந்து இதுக்கு வந்து நிலவேம்பு குடிநீர் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணாலே வந்து நிலவேம்பு குடிநீர், எக்ஸ்டர்னலாக வந்து ஏதாவது ஒரு ஆயில், நம்ம அருகன் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலே வந்து இந்த இதை வந்து சப்சைட் பண்ணிடலாம். இன்னொன்று மம்ஸ் வந்து பீடியாட்ரிக்ஸில் வந்து இந்த சீசனில் சம்மர் சீசனில் வந்து அதிகமாக காணப்படும். ஸோ அதுவும் ஏன்னா வைரஸ் ஃப்ளாரப் ஆகிறதுனால மம்ஸ் வந்து காணப்படும். நெக்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ், இது இனி அடுத்த காலத்தில் வந்து சிக்கன் பாக்ஸோட கேசஸும் வந்து அதிகமாக காணப்படும். அதுக்கான மருந்துகளில் வந்து நம்ம வைரஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அந்த நார்மல் மருந்துகள் வச்சுமே நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, முடிஞ்சுங்களா? முடிஞ்சுங்க சார். சரி, நம்ம சித்தா டாக்டர்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறீங்களா? ஹலோ டாக்டர்ஸ், எனி டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சரி, சரிங்கம்மா. சரி, சார் வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்க சார். சித்தா டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமா நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு டாக்டர் கலையரசி அவங்க பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்களுடைய சித்திரதல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க கலெக்ட் பண்ணி எழுதிட்டே இருப்பாங்க. பெண்கள் பத்தி அவங்க நிறைய வந்து அவங்க நம்ம நோய்கள் பத்தி, அவங்க பெண்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி அப்படின்னு நிறைய விஷயம் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க நம்ம சித்திரத்தை எழுதிட்டே இருப்பாங்க.
நிறைய வந்து எழுத்தாற்றல் மிக்கவங்களா அவங்க ரொம்ப தங்களை வளர்த்துட்டு வராங்க. அதனால நீங்க தொடர்ந்து அவங்க சித்திரத்துல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா புரியும். ஒரு சித்தா டாக்டர் இந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வெளியுறத கலெக்ட் பண்ணி எழுதுறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அந்த விஷயத்த ரொம்ப அற்புதமா வந்து டாக்டர் கலையரசி அவங்க செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கு இன்றைக்கு நம்ம அற்புதமான இந்த போகர் சித்தருடைய இந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப அற்புதமா இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி மந்த்லி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அதை நீங்க எல்லாமே அட்டன் பண்ணி அதோடைய முக்கியத்துவத்தை நீங்க வந்து உணர்ந்துக்கிட்டா போதும். சித்த மருத்துவம் வந்து நம்ம பெரும்பாலும் இந்த தமிழ்நாட்டு அளவுல நம்ம ரொம்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணா மட்டும் தான் இது ரொம்ப சாத்தியம். சரிங்களா? டாக்டர் கலையரசி இதை கலந்தது ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சரிப்பா சரிப்பா, ரொம்ப அற்புதம். பார்த்தேன். நன்றிப்பா, நன்றி. சரிப்பா.